Hi students and parents, நேத்து அதாவது 29th May 2024 night 11:50 pm க்கு NTL இருந்து NEET 2024 ஓட official answer key and OMR sheet ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த answer key and OMR sheet எப்படி சேலஞ்ச் பண்றதுன்னு பாப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு தி ஸ்டடி ஃபார்முலா. நான் உங்கள் பவித்ரா. உங்க answer key and OMR sheet எங்க போய் பார்க்கணும்னா http.exams.nta.ac.in/neet அந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி கிளிக் ஹியர் ஃபார் ஆன்சர் கீ சேலஞ்சுன்னு காட்டும். அதை கிளிக் பண்ணுங்க. அடுத்து இந்த மாதிரி நீட் 2024 ஆன்சர் கீ சேலஞ்ச் லிங்க்னு வரும். அதில் கீழே கிளிக் ஹியர் ஃபார் நீட் 2024 ஆன்சர் கீயை கிளிக் பண்ணுங்க. அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் நீங்கள் அதை என்டர் பண்ணணும். அண்ட் இங்கே நம்ம டேட் ஆஃப் பர்த் யூஸ் பண்ணி தான் லாகின் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் டேட் ஆஃப் பர்த், டே, மந்த் அண்ட் இயர் இதை கரெக்டாக கொடுங்க. கொடுத்ததும் கீழே என்டர் செக்யூரிட்டி பின், இங்கே ஒரு செக்யூரிட்டி பின் கொடுத்துருக்காங்க, அதை கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். எல்லாம் முடித்ததும் ஒரு வாட்டி கரெக்டாக செக் பண்ணிவிட்டு சப்மிட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணதும் நம்மளுக்கு அடுத்து இந்த மாதிரி ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், கேண்டிடேட் நேம், ஃபாதர் நேம், ஜெண்டர், உங்களோட சீட் நம்பர், உங்கள் ரோல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், மதர் நேம், புக் நம்பர், உங்களுக்கு ஒரு புக்லெட், கொஷின் புக்லெட் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பரோ இந்த நம்பரோ சேமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் ஆன்சர் கீ, வியூ சேலஞ்ச் ஆன் ஆன்சர் கீ, அடுத்து சேலஞ்ச் ஓஎம்ஆர் ஷீட் அண்ட் வியூ சேலஞ்ச் ஆன் ஓஎம்ஆர் ஷீட். இதை நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆன்சர் கீயை எப்படி சேலஞ்ச் பண்ண போகிறோன்னா இந்த சேலஞ்ச் ஆன்சர் கீயை கிளிக் பண்ணுங்கள். இந்த சேலஞ்ச் ஆன்சர் கீ ஆப்ஷனை கிளிக் பண்ணதோ உங்களுக்கு அடுத்த பேஜில் இந்த டேபிள் டிஸ்பிளே ஆகும். இந்த டேபிளில் உங்கள் புக்லெட்டில் இருக்க எல்லா கொஷின்ஸை இந்த கொஷின் ஐடியில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான கரெக்ட் ஆன்சரை அடுத்த காலமில் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் அவங்க கொடுத்துருக்க ஆன்சர் ஏதாவது தப்பாக உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணிக்கோங்க. எதுவுமே கரெக்டுன்னு ஃபீல் ஆகலைன்னா நீங்கள் நன் ஆஃப் திஸ் கொடுத்துருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் கொஷனுக்கு 4th ஆப்ஷன் தான் கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்களுக்கு அது செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டுன்னு ஃபீல் ஆச்சுன்னா அந்த செகண்ட் ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எல்லா கொஷின்ஸுக்குமே இவாலுவேட் பண்ணுங்கள். ஒன்ஸ் எல்லாமே முடித்ததோ நீங்கள் அதுக்கான ப்ரூஃபை ஸ்க்ரீன்ஷாட்டாவோ இல்லை ஏதாவது இமேஜாவோ வச்சுருந்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஒரே பிடிஎஃபாக கம்பைன் பண்ணி இந்த சூஸ் ஃபைலுன்ற பிளேஸில் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணதோ கொடுத்துருக்க கேப்சாவை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அண்ட் ரிவ்யூ கிளைம்ஸை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை ப்ரெஸ் பண்ணதோ நீங்கள் சேலஞ்ச் பண்ணதை ப்ரிவ்யூ காட்டும். சப்போஸ் அதுலேயுமே ஏதாவது தப்பாக இருந்ததுன்னா இந்த மாடிஃபை கிளைம்ஸுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ப்ரீவியஸ் பேஜுக்கு போய் மறுபடியும் சேலஞ்ச் பண்ணலாம். ஒன்ஸ் எல்லாமே முடித்ததோ கடைசியாக ஃபைனல் சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணதோ நீங்கள் சேலஞ்ச் பண்ணியிருக்க கொஷின்ஸுக்கு பே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 5 கொஷின்ஸ் சேலஞ்ச் பண்ணியிருக்கீங்கன்னா 1000 rupees, ஈச் கொஷினுக்கு 200 rupees பே பண்ணணும். ஸோ பேமெண்ட் டீட்டெயில்ஸை பற்றி நீங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் போய் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஓஎம்ஆர் ஷீட்டை எப்படி சேலஞ்ச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டை வியூ பண்ணுறதுக்கு இந்த வியூ ஓஎம்ஆர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணால் உங்கள் ஓஎம்ஆர் ஷீட் டிஸ்பிளே ஆகும். அதை மறக்காமல் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுருக்க ஆன்சர்ஸ் கரெக்டாக கேப்சர் ஆகிருக்கான்னு இந்த காலமில் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் தப்பாக கேப்சர் ஆயிருந்ததுன்னா நீங்கள் அதை இந்த காலமில் போய் சேலஞ்ச் பண்ணலாம். அதை ப்ராப்பராக அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஒன்ஸ் எல்லாமே முடித்ததுக்கப்புறம் உங்களோட ஓஎம்ஆர் ஷீட்டை இங்கே மறக்காமல் அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணதோ கீழே இருக்க கேப்சாவை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அண்ட் ரிவ்யூ கிளைம்ஸ் கொடுங்க. கொடுத்ததோ அடுத்த ஷீட்டில் நீங்கள் அதை ப்ரிவ்யூ பார்க்க போகிறீங்க. அந்த ப்ரிவ்யூவில் நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா மறுபடியும் மாடிஃபை கிளைம்ஸுக்கு போய் மாடிஃபை பண்ணிக்கலாம். எல்லாமே ஃபைனலாக முடித்ததுக்கப்புறம் ஃபைனல் சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபைனல் சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணதோ ஈச் சேலஞ்சுக்கு நீங்கள் 200 rupees பே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், 5 கொஷின்ஸ் சேலஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் 1000 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸாக நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்படி தாங்க சேலஞ்ச் பண்ணணும். மறக்காமல் எல்லாத்துக்குமான பேமெண்ட் ரிசிப்டை எடுத்து வச்சுக்கோங்க. அவங்க பண்ணுற தப்புக்கு நம்மளை பே பண்ண சொல்கிறாங்க, அதுவும் 200 rupees கொஞ்சம் ஜாஸ்தி தாங்க. எனிவேஸ், நாளைக்கு 31st May 2024 நைட் 11:50 PM வரைக்கும் தான் நம்மளுக்கு டைம் இருக்குது. அது வரைக்கும் சேலஞ்ச் பண்ணுறவங்க
சேலஞ்ச் பண்ணுங்கள். விரும்பாதவங்க OMR ஷீட்டை டவுன்லோட் பண்ணி உங்கள் ஆன்சர் கீயோட கிராஸ் வெரிஃபை பண்ணி மார்க் இவாலுவேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் த ஸ்டடி ஃபார்முலாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.